பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் சத்தமா ஒரு அலையிலையா சொல்லலாமா? யூத் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் இல்லையோ? யூத் பாய்ஸ் சத்தம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஸோ ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தாலே நமக்கு என்ன இருக்கு? என்னமா இருக்கு? ஆண்டோட சமூகத்துக்கு வந்தாலே சந்தோஷம், தேவ பிரசனம், தேவ வார்த்தை, தேவ சித்தம், இதுக்குள்ள எல்லாம் அடங்குனது தான் என்னதுன்னா அவர் கொடுக்குற சந்தோஷம். நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 17 அதிகாரம் 22 வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பக்கத்துல இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நல்ல ஔஷதம் சொல்லுங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பார்த்து சொன்னீங்களா? பார்க்குறாங்க பாருங்க, பாருங்க எல்லாம் சொல்லலாம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இது நமக்கு உலர்ந்து போகிறது நமக்கு வேண்டாம். நல்ல ஔஷதம் என்னது? மன மகிழ்ச்சி. இந்த மன மகிழ்ச்சி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா தேவ சமூகத்துல. உண்மைதானா? தேவ சமூகத்துல. அதே நம்ம சங்கீதம் 119 நம்ம படிச்சோம்னா 111 verse 111 உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. they give me great joy அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. கிரேட் அப்படின்னா என்னதுன்னா லார்ஜ் இன் அமௌண்ட். அதோடைய தொகை என்னது? பெரிது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல கிடைக்கிற மகிழ்ச்சியோட தொகை என்னது? அதோட அமௌண்ட் எவ்வளவு? அது லார்ஜ் இன் அமௌண்ட். லார்ஜ் அப்படின்னா அதை மெஷர் பண்ண முடியாது, நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாத மாதிரி அதோடைய தொகை. இவ்வளோ தொகை கொடுத்தாங்க, எவ்வளோ பெருசு தெரியுமா? அதை மாதிரி தான் அவைகள் என் இருதயத்தின் மகிழ்ச்சி. கிரேட் ஜாய் எது? ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது, அவர் கட்டளைகளை சத்தியத்தை கை கொள்றது. ஸோ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? முகங்கள் மலரட்டும், மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. கரங்களை தட்டி பாடலாமா? இதயங்கள் மகிழட்டும் சொல்லிட்டு பாடுவோமா? இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், உற்சாகமா இதயங்கள் மகிழட்டும், மலர்ந்தா அழகா இருக்கும். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, 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 மன மகிழ்ச்சி. தண்டனை நீக்கிவிட்டார், தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், நடுவில் வந்து விட்டார், இனி தீங்கை காண மாட்டோம். நடுவில் வந்து விட்டார், இனி தீங்கை காண மாட்டோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே உங்களுக்கு கோடி நன்றி நான் சொல்றேன். நன்றி சொல்லி அப்பா நான் கொண்டாடுறேன். ஏன்னா நீங்க எல்லா குற்றங்களையும் அப்பா நீங்க நீக்கி விட்டீங்க, தண்டனைகளை என்னை விட்டு நீங்க நீக்கி விட்டீங்கப்பா. எனக்காக சிலுவையில ரத்த சிந்தினபடியினால நான் ரட்சிக்கப்பட்டேனே அப்படின்னு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? எத்தனை பேர் அந்த ரட்சிப்பை சந்தோஷமா இந்த நாளை நீங்க கொண்டாடுறீங்க? எது இல்லைனாலும் எது இருந்தாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள நிரந்தரமா இருந்தா எல்லா சூழ்நிலையிலும் நீங்க மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள முடியும். சொல்லுவீங்களா? அப்பா நீங்க எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக அப்பா உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்களா? சோர்வா நீங்க ஃபீல் பண்றீங்களா? சொல்லுங்க. அப்பா என்ன ஆதி நிலைமையில நான் இருந்த மாதிரி அந்த ஆதி அன்புக்கு என்ன திருப்புங்கப்பா. அப்பா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை இந்த வேலையில நிரப்பட்டும். எனக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டீரே சொல்லுவீங்களா? அப்பா அந்த சிலுவையை நோக்கி பார்த்து எனக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டீரே, என் தண்டனையெல்லாம் நீக்கி இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று எனக்கு வாக்கு
வாக்கு பண்ணினீரே, நன்றி. அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு நன்றி, உம்முடைய ரட்சிப்பினால் எனக்கு விடுதலை கிடைத்தது, உமக்கு நன்றி அப்பா. உங்க நாமத்தை அறிந்து கொண்டபடியினால அப்பா நான் விடுவிக்கப்பட்டேனே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிறிஸ்து என்கிற நாமம் என் வாழ்க்கையில வந்த நாளதான் இன்று நான் விடுதலையோடு இருக்கிறேன். விடுதலை பெற்ற பெண்மானை போல நான் இருப்பதின் காரணம் நான் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறபடியினாலே. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிப்பு மகா பெரிது, அதை எனக்கு கொடுத்தீங்களே தலைக்கு மேல. ஓ நன்றி அப்பா. ஓ உங்க நாமத்தினால நீங்க எங்களை விடுதலை ஆக்குனீங்களே, உமக்கு நன்றி. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவோமா? ஓ நன்றி அப்பா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டோட நாமத்தை காட்டிலும் ஒரு வல்லமையான நாமம் உண்டா? இல்லை, அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம், நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு அவருடைய நாமம், நம்ம சுகமாய் வாழ்வதற்கு அவருடைய நாமம். அப்போஸ்தலர் 4:12 இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒருவேளை நம்ம என்னென்னவோ காரியங்களை நம்ம நோக்கி பார்க்கலாம், ஆனா அவர் நாமம் தான் நமக்கு கிடைத்த ஒரே சொல்யூஷன், ஒரே டெலிவரன்ஸ். அந்த நாமத்தை நம்ம எல்லாரும் புகழ்ந்து பாடலாமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை சொல்லும்போதே நமக்கு விடுதலை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும்.
வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் நல்லா அற்புதம் உற்சாகமா? நடக்கும், கேர்ள்ஸ் சைடுல எல்லாம் உற்சாகமா? அவர் நாமத்தை பாடும்போது உற்சாகமா? நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஒரே வழி, அதுவே சத்தியம். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க, அதுதான் நமக்கு ஜீவன். இன்னும் ஒரு விஷயம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எனக்கு அதுதான் வழி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அதுதான் சத்தியம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அதுவே ஜீவன். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. சொல்லுங்க. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு. சொல்ல சொல்ல அவர் நாமத்தை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, இந்த வியாதியின் முடிவு அதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, அவர் நாமத்துல எல்லாமே உண்டு. அவர் நாமத்தை சொல்லும் போது வாய் திறந்து சொல்லுங்க, அதில் இருக்க அத்தனை மகத்துவங்களும் நமக்குள்ள வரும். கரங்களை உற்சாகத்தோடு தட்டி அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று நம்ம பாடலாமா? ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எந்த ப்ராப்ளம்ஸோடு நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாலும் அதுக்கு ஒரே சொல்யூஷன், இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே விடுதலை கொடுக்கும் அப்படின்னு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, அது ஒன்றுதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். சொல்லுவீங்களா? அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. உற்சாகம்
உங்களை மகிமை உள்ள பாத்திரமாய் நிறுத்துவார். ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் நாமத்தை, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தையை மகிமைப்படுத்தினார். வார்த்தையே இயேசு கிறிஸ்து. வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு நாமம் நாமம் எனக்கு போதும்னு சொல்லுவீங்களா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். இயேசு நாமம் கண்களை மூடி சொல்லுவீங்களா? இயேசு என்கிற நாமத்தை சொல்ல நமக்கு எந்த லிரிக்ஸும் தேவையில்லை. சொல்லுவீங்களா? இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், சொல்லுவீங்களா? இயேசு நாமம் எனக்கு இந்த போதும், சூழ்நிலையில இயேசு நாமம் எனக்கு இந்த அடைக்கப்பட்ட வாசலில இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் இந்த எனக்கு தனிமையான சூழ்நிலையில இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் என் தேவைகள் மத்தியில இயேசு நாமம் போதும். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், என்னோட தேவையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா அவருடைய நாமம் உமக்கு போதுமானது. அவர் கிருபை போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். வாழ்க ராஜா, அல்லேலூயா, கரங்களை தட்டி பாடுவோமா? வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, கரங்களை அசைத்து ஓசன்னா, சொல்லுவோமா? அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை தட்டி உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே, அரசு வருக ராஜா. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, என்னை வாழ வைக்கிற நாமம். வாழ்க ராஜா, இந்த நாமத்தை வாழ்த்துங்க. அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா நிசியே, நாலு வெற்றி தருபவர். என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து. என்னாலும் வெற்றி அவருக்கு தருவே. சொல்லுவோமா? வாழ்க ராஜா. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்பட
சுத்தப்படுவதாக யெகோவா ரூவா. நாமத்தை உயர்த்த உயர்த்த உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ராஃபா. அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். சுகம் தருபவரே சுகம் தந்து மகிமைப்படுத்துவார். யெகோவா ராஃபா. சுகம் நாமத்தை தருபவரே உயர்த்துவோமா? வாழ்க ராஜா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இதுவரை இந்த நாமம் உன்னை வாழ்க நடத்தவில்லையா? ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. இனியும் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் உன்னை நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. உயர்த்துகிற உன்னை ஆசீர்வதிக்காம விடுவாரா? வரவல ஷதரவா. மேன்மைப்படுத்தாம இருப்பாரா? வரவல வஷதரவா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. உயிரோடு இருந்தவர். உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. சத்தமா சொல்லுவீங்களா? வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. தைரியமாய் உயர்த்துங்க. அல்லேலூயா. வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா. வாழ்க ராஜா. நாமத்தை உயர்த்துகிற ஜனம் வெட்கப்பட்டதா இல்லை. வாழ்க ராஜா. There is no history of shame. அல்லேலூயா. வாழ்க ராஜா. என் நாமத்தை உயர்த்துகிற அல்லேலூயா. எந்த இடத்திலும் நான் வாழ்க வந்து ராஜா. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க இடத்துல நான் வந்து உன்னை அல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன். அது அக்கினி வாழ்க சூளையோ ராஜா. சிங்கச்செவியோ அல்லேலூயா. உன்னை வந்து நான் ஆசீர்வதிப்பேன். நானே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓரல ஷதரபா. அக்கினி சூளையோ சிங்கச்செவியோ ஓரவல ஷதரபா. ஒரு மதிலோ நானே வந்து ஆசீர்வதிப்பேன். ஓரவ ஷதரபா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ரவலவ ஷதரபா. ரவலவ கதரபா. ஓ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. இப்போது அருமையான சகோதரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை அவங்க வைத்திருக்கிறாங்க. எனவே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தாயார் நம்ம வரவேற்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தத்தையே காணோம். யாரெல்லாம் நல்ல தரோவாக படிச்சுட்டு வந்திருக்கோம் சொல்லுங்களா? இங்கே ஒரு அல்லையிலையோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே மாத்திரம் தான் 2 பேர் தான் சத்தம் வருது. இங்கே என்னாச்சுது? சிஸ்டர்ஸ் பக்கத்தில் பிள்ளைங்க பக்கத்தில் ஒன்றும் சத்தத்தை காணுமே. சரி, நீங்கள் படிச்சுட்டு வராட்டாலும் பரவாயில்ல. ஏசப்பாவுக்கு ஒரு அல்லையிலையோ சொல்லிடுவோம். இங்கே அல்லையிலையோ சொல்லிடலாமா? அல்லேலூயா. இப்போ 79 வயசுக்கு சத்தம் இருக்குது. நீங்களாம் எத்தனை வயசு? சத்தத்தை காணுமே இல்லையா? இன்னொரு தடவை ஓங்கி சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை இல்லையா? ஆமென். கர்த்தர் நம்மளோட பேசும்படியா நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பான இயேசப்பான் அவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரப்பா, உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று. ஏசப்பா, எங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளவு பிரியம் ஆண்டவரே.
எங்களில் நீங்கள் தேவாதி தேவன், மகிமையின் தேவன், மகத்துவம் உள்ளவர் அவர். நீர் எங்களில் மகிமைப்படுவேன் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. உங்களுடைய உன்னதமான வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வாக்கு தத்தத்தை அங்கே சுதந்திரித்துக்கொள்ள நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சரி, உங்களுக்கு குகேஷ் தெரியுமா? யாரெல்லாம் குகேஷ் கேள்விப்பட்டிருக்கா? யங்ஸ்டர்ஸில் யார் எழுமி சொல்லுங்க பார்ப்போம். யார் யார் எழுமி சொல்கிறா? சின்னவங்கள அவங்களுக்கு தெரியுது. இவங்க சின்னவங்கள யூத்தில் கேட்குறேன். குகேஷ் யார்? எழுமி சொல்லு. பயமாக இருக்கா? என்னம்மா? செஸ் சாம்பியன், கரெக்டு. அவர் என்ன பண்ணார்? வின் பண்ணிட்டார் இல்லையா? வின் பண்ணதுனால அவர் எத்தனை தான் 18 வயதில் வின் பண்ணிட்டார். 18 வயசில் வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் அப்படிங்கிற பட்டம் வாங்கிட்டார். வேர்ல்டுடைய யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் 18வது வயசில். சரியா? அதனால் அவருக்கு தமிழக அரசு என்ன செஞ்சுது தெரியுமா? இருக்காது, ஐயாவுக்கு தந்துடுது. நீங்களாம் கேட்கலையா? எவ்வளோ கொடுத்தாங்க? 5 crores, 5 கோடி ரூபாய். அப்பா, என்ன எதனால் 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க? எதனால்? இல்லை, எழுப்பி சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கம்மா, யாராவது. கரெக்டு, வெரி குட். தமிழ்நாட்டுக்கு பெருமை கொண்டு வந்தார் இல்லையா? அந்த பெருமை கொண்டு வந்ததுனால தான் அவருக்கு என்னது 5 கோடி பரிசு கொடுக்கப்பட்டது இல்லையா? சரி, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க. அப்போ யாருக்கு மகிமை, யாருக்கு பெருமை? ஸ்கூலுக்கு பெருமை. அடுத்தது யாருக்கு பெருமை? பேரண்ட்ஸுக்கு பெருமை இல்லையா? ஆமாம். அப்போது நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்னால, நம்முடைய செயல்கள் நிமித்தமாக நம்ம குடும்பம் மகிமைப்படுது, நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? மகிமைப்படுறாங்க. நம்ம இருக்கிற ஸ்தாபனம் என்ன செய்யுது? மகிமைப்படுது. நம்ம நாடு மகிமைப்படுது. எது நிமித்தமாக? நம்முடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக இல்லையா? இது மூலமாக தான் ஏசப்பா சொல்கிறாரு, உங்களில் நான் மகிமைப்படுவேன். இதுதான் நமக்கு என்னது? வாக்கு தத்துவம். எங்கே இருக்குது? ஏசாயா 49, 47, 3 இல்லையா? யார் சொல்ல போகிறா? எழுப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் வாக்கு தத்தத்தை. தம்பி மாறல 49:3 49:3 பாய்ஸ். தம்பி மாறல தெரியலையா? தம்பி மாருக்கு வாக்கு தத்தம். அப்போ இங்கே யார் சொல்கிறா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு லைன் சொல்லு. இவ்வளோ தான் சொல்லிக்கிட்டே இருந்தோமே, எவ்வளோ தடவை சொல்லிகிட்டே இருந்துறாக்காங்க. ஏதாவது ஒருத்தர் சொல்லு. வர்ணிக்கு தெரியும்ல, சொல்லு. அதுக்கு முன்னால், நீ என் தாசன், நான் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்போ என்னில் யார் மகிமைப்படணும்னு விரும்புகிறாரு? இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும்னு விரும்புகிறாரு. நம்ம வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் தேவன் யார் மூலமாகலாம் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார், தேவன் மகிமைப்பட்டார் அப்படின்னு நான் பார்க்குறல. நிறைய பேர் மூலமாக மகிமைப்பட்டார். நான் 3 பேரை மாத்திரம் உங்கள் முன்னால் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் இயேசுவை பார்க்குறதுக்கு திரளான கூட்டம் வந்துட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட அற்புதங்கள் அடனெல்லாம் நடக்குது, சுகம் கிடைக்குது. அதனால் அவரை பார்க்குறதுக்கு வந்தாங்க. நிறைய பேர் அவருடைய செய்தியை கேட்குறதுக்கு வந்தாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சா உட்காந்துக்குவோமா? இல்லை, இடையில நமக்கு ஒரு டீ பிரேக்லாம் உண்டு, நமக்கு அப்படியே வச்சா கூட, அப்படி தானே? ஆனால் இங்கே டீ பிரேக்கே கிடையாது. அங்கே எல்லோரும் உட்காந்து என்ன செஞ்சுக்க, அவர் மக்களை காத்துறோன்னே திரளான மக்களை பார்த்த உடனே அவர் மலை மேலே ஏறி உட்காந்து அவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறாரு. மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. யாருக்கும் டீ பிரேக் தேவையா படலை. சரியா? சீஷர்கள் வந்தாங்க. அது எப்படிப்பட்ட இடம்? வனாந்திரமான இடம். சாயங்காலம் ஆயிட்டு உடனே சீஷர்கள் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, இது வனாந்திரமான இடம், இது இரவு ஆகுது, சாயங்காலம் ஆயிட்டு, இவங்கெல்லாம் தங்களுக்கு ஏதாவது சாப்பாடை வாங்கிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீஷர்கள். ஏசப்பா எப்போவுமே வித்தியாசமாக சொல்லுவாங்க தெரியுமா? அவர் என்ன சொன்னால் தெரியுமா? நீங்களே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. வனாந்திரத்தில் சீஷர்களிடத்தில் சாப்பாடு இல்லைன்னு யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் கூடவே தானே இருக்காங்க சீஷர்கள். அவன் சாப்பாடு இருக்காது இல்லை. சரியா? ஆமாம், அவரை சொல்லிட்டாரு, நீங்களே போய் என்ன செய்யுங்க, நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்க. அப்போது என்ன பண்ணுறது? இங்கே யோசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு,
நீங்கள் போய் பாருங்கள், உங்களிடத்தில் என்ன உண்டு என்று போய் பாருங்கள், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று பாருங்கள் அப்படின்னு யோவான் 6 இப்போ நீங்கள் திறந்து பார்க்க வேண்டாம், நான் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. 6:36 மார்க் 6:36 சொல்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு. இங்கே எப்படி அப்பங்கள் இருக்கும் தெரியல. அதனால் சீஷர்கள்லாம் உள்ளே போய் என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க இல்லையா? இவ்வளோ கூட்டம், திரள் கூட்டமான மக்கள், எல்லா சீஷர்களும் உள்ளே போய் எட்டா சாப்பாடு இருக்கா, என்ன இருக்குது, சாப்பாடு இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி தானே நடந்திருக்கும். கேட்கும்போது எல்லோரும் என்ன செய்யல, ஒருத்தருமே கொடுக்கல. ஒன்று கொண்டு வராமல் இருந்திருக்கலாம், இல்லை சிலர் கொண்டு வந்து வச்சுருந்துருக்கலாம் பத்திரமா. இவங்ககிட்ட கொடுத்துட்டா நம்ம சாப்பாடு எப்படி, நம்ம சாப்பாடு கொண்டு போனதை கொடுக்க முடியுமா? லஞ்சு கொண்டு போகிறோம் நம்ம 2 இட்லி இல்லை, அதை மற்றவங்களுக்கு கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம்ல, சரியா? ஆக பாருங்கள், ஸோ எப்படி கொடுத்துடுறது அப்படின்னு ஒரு வேளை சிலர் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அங்கே அந்திரேயாங்கிற சீஷர் ஒரு தம்பியை பார்க்காங்க. அந்த தம்பி சொல்கிறான், ஏன்ட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குது அப்படின்னு. அவன் என்ன செஞ்சிட்டான், ரெடியாக கொடுத்துட்டான். 5 அப்பமும் 2 மீனையும் என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டான். வச்சுருந்ததே அவ்வளோதான். அவன் ஒன்று நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு அப்பத்தையும் ஒரு மீனையும், இல்லைன்னா 2 அப்பத்தையும் ஒரு மீனையும் நான் எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாம்ல, எனக்கு நான் சாப்பிட்டுக்கிடலாம்ல நினச்சிருப்பான்ல. நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அவ்வளோத்தையுமா கொடுப்பாங்க, கொஞ்சம் நமக்கு வச்சுக்குவோம், மீதியை கொடுப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த தம்பி அப்படி நினைக்காம என்ன செஞ்சிட்டான், முழுசையும் கொடுத்துட்டான். மனம் உவந்து கொடுத்துட்டான், சந்தோஷமாக கொடுத்துட்டான். கொடுத்ததுனால இது யார் கைக்கு போயிட்டு, ஏசப்பா கைக்கு போயிட்டு. ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அதை ஆசீர்வதிச்சாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள் மட்டும், 5000 புருஷர்கள் மட்டும். அப்புறம் பெண்கள் இருந்திருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க இல்லையா? இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சாங்க, ஒரு அற்புதம். இதனால் யார் மகிமைப்பட்டா? ஏசு கிறிஸ்து மகிமைப்பட்டாரா? ஆனால் அதுக்கு யார் காரணமாக இருந்தது? இந்த சின்ன பையன். இந்த சின்ன பையன் மாத்திரம் 5 அப்பமும் 2 மீனையும் கொடுக்கலன்னா, அது 5 அப்பத்து 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்தார் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுமா? சொல்லப்படாது. இந்த காரணம் யார்? இந்த சின்ன பையன். அவன்கிட்ட எனக்கு இருந்ததை என்ன செஞ்சான், மனம் வந்து கொடுத்தான். அவன்கிட்ட என்ன தான் இருந்தது, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்போ இதில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம், நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை யார்கிட்ட கொடுக்கணும், தேவனிடத்தில் கொடுக்கும்போது அதை அவர் என்ன செய்கிறாரு, பெருக செய்கிறாரு. ஒருவேளை உங்களுடைய வருமானம் கொஞ்சம் வருமானமாக இருக்கலாம், ஆனால் அந்த வருமானத்தை ஏசப்பா கையில் கொடுத்து முதல்ல என்ன செஞ்சிடணும், தசம பாகத்தை ஏசப்பாக்குரியதை கொடுத்துடணும், தேவனுக்குரியதை. மீதி அவர்கிட்ட கொடுத்து என்ன செய்யணும், ஏசப்பா இந்த வருமானத்தை ஆசீர்வதிங்க, இதில் உமக்கு சித்தமானபடி நான் செலவழிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நம்ம ஜெபிக்கணும். நம்ம உமக்கு சித்தமானபடி, உமக்கு பிரியமானபடி இந்த நீங்கள் தந்த பணப்பா, அதனால் நமக்கு உழைக்கிறதுக்கு பலத்தை ஞானத்தை கொடுத்ததெல்லாம் யார் தான், ஏசப்பா தான். அதனால் இந்த வருமானத்தை கொடுத்தது யார் தான், ஏசப்பா நீங்கள் கொடுத்த வருமானம் இதை உங்களுக்கு பிரியமானபடி நான் செலவழிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஒரு கடைக்கு போய் ஜாமானம் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வோம், ஏசப்பாவுக்கு இந்த ஜாமானத்தை வாங்குறது பிடிக்குமா, இதை நான் இந்த இடத்துல இதில் செலவழிக்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா, எனக்கு இத்தனை ட்ரெஸ் இருக்க இன்னொரு ட்ரெஸ் வேணும்னா எடுக்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா, இது எனக்கு தேவைதானா அப்படி நம்ம யோசித்து தேவனுக்கு சித்தமான யோசித்து நம்ம செலவழிக்கும் போது, அந்த பணத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், மீதி எடுப்போம். 12 கூட மீதி எடுத்தப்பட்டபடி நம்ம என்ன செய்வோம், மீதி எடுப்போம். ஏசப்பாவுக்கு சித்தமா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு அவருடைய விருப்பப்படி நம்ம செலவழித்தோமே ஆனால் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த 5 அப்பம் 2 மீனுக்கு அப்புறம் 12 கூட மீதி எடுக்கப்பட்டது போல் மீதி எடுக்கப்படும். ஒருவேளை சொல்லலாம், எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் ஞானம் இருக்குது அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம். அந்த ஞானத்தை நீ என்ன செய்யி, ஏசப்பா எனக்கு நீங்கள் இந்த ஞானம் கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம், இன்னும் எனக்கு என்ன செய்யுங்க, நல்ல ஞானம் கொடுங்கன்னு அந்த ஞானத்தை ஏசப்பா கையில் நீ கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிற, அந்த ஞானத்தை பெருக செய்கிறாரு. தானியேல் பாருங்க, ஒவ்வொரு சமயமும் அரசன் வந்து ஒவ்வொரு தரிசனத்தை சொல்லும்போது அவர் உடனே நேராக போய் என்ன செய்ய மாட்டார், தரிசனத்துக்கு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு என்ன செய்ய மாட்டார், போய் தரிசனத்துக்கு அரித்திரம் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார், போய் ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணி
கத்திரிடத்துலேருந்து ஆன்சரை வாங்கி வந்து என்ன செய்வார் சொல்லுவார். இதை மாதிரி உங்களுக்கு எப்பா எனக்கு ஞானம் குறைவாக தான் இருக்குது, மேத்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது, இது போட்டால் அப்படியே வர மாட்டேங்குது, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது, இந்த ப்ராஜெக்டில் இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆக மாட்டேங்குது, இந்த பிஸ்னஸில் எனக்கு இது இந்த காரியம் சரியாக வரலை, இதில் எனக்கு ஞானம் இல்லை, இந்த கிளையண்ட்ட நான் பேசுகிறதுக்கு ஞானம் வேணும், இந்த டீலர்கிட்ட பேசுகிறதுக்கு ஞானம் வேணும், தொழிலில் இப்படி ஒவ்வொரு காரியங்க பாஸ்கிட்ட பேசுகிறதுக்கு ஞானம் வேணும், எனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். இந்த ஞானத்தை ஏசப்பாட்ட என்கிட்ட இல்லைப்பா நீங்கள் தாங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன செய்கிறார், அவர் கருத்தில் நம்மளை சப்மிட் பண்ணும்போது, நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு தேவையான ஞானத்தை தர்றாரு. அவரிடத்துல அறிவும் புத்தியும் இருக்குது. அவருடைய வாயிலிருந்து என்ன அவர் தான் என்னது ஞானம் அவரே ஞானம் மீட்புமானவர் வேதம் சொல்லுது, அவரே ஞானம். ஸோ அவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே அவருடைய ஞான நிச்சயம் வரும். ஸோ நம்மளோட கொஞ்சம் ஞானமாக அதை அவர்கிட்ட கொடுப்போம். கொஞ்சம் பலனா எனக்கு ஐயோ நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நம்ம சிக்காயிட்டேன், ரொம்ப பலனே இல்லை, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், சிலர் அப்படி இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். அந்த பலவீனத்தை ஏசப்பாட்ட கொண்டு போவோம். கொஞ்சம் பலன்தான், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஏசப்பா சொல்ல, உன் பலவீனத்தில் ஏன் பலன் பூரணமாக விளங்கும், நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ செய்கிற வேலையை செய், உன்னை செய்கிறதுக்கு நான் பலன் தருவேன், நீ பலன் இல்லைன்னு என்ன செய்யாத, சோர்ந்து போகாத அப்படின்னு என்ன செய்கிறார், நமக்கு பலன் கொடுக்குறார். ஸோ என்கிட்ட கூட கொஞ்சம் இருக்கா, அந்த கொஞ்சத்தையும் யார்கிட்ட கொடுப்போம், ஏசப்பாட்ட கொடுக்கும் பொழுது ஏசப்பா என்ன செய்வார், பெருக செய்வார், மீதி எடுக்க செய்வார். அதன் மூலமாக என்ன ஆகும், தேவ நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் வருமானம் தானே இவளுக்கு, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறா, எப்படி இவ்வளவு நல்லா வாழ்கிறா அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லும்போது யார் நாமம் மகிமைப்படும், ஏசப்பாடைய நாமம் மகிமைப்படும். இவளுக்கு ஒன்றும் கணக்கே போட தெரியாத, இவ்வளோ நாளும் அவள் ஸ்கூலில் சொல்லி நினச்சிக்கிட்டு வாங்க, இல்லைன்னா இவளுக்கு இந்த ப்ராப்ளமே செய்ய தெரியாத, இவள் ரொம்ப ஒன்றும் திறமை உள்ளவள் இல்லையே, இப்போ எப்படி இப்படி வந்து திறமை இருக்குது அப்படின்னா அதில் யாருடைய நாமம் மகிமைப்படும், ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்படும். உன்னில் மகிமைப்படுவேன், உன்னில் மகிமைப்படுவேன். இப்படி தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை மகிமைப்படுவார். நம்மளை பெஸ்ட்டாக நம்மளை வந்து என்ன செய்வார், நம்ம அவரிடத்துல சப்மிட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் என்ன செய்கிறார், பெருக செய்கிறார். பெருக செய்யும்போது அதை மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, இது வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தால இப்போ இப்படி இருக்கிறாளே, இப்படி இருக்கிறாரு அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன செய்யுது, யாருடைய நாமம் மகிமைப்படுது, இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படுது. உன்னில் நான் மகிமைப்படுவேன். சரியா? அதனால் இன்றைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை அந்த எண்ணத்தோடு வந்திருக்கலாம், என் வருமானம் குறை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு இதை செய்ய முடியலை, நான் பலவீனமாக இருக்கேன், அப்படி ஏதோ நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ அந்த கொண்டே குறைய என்கிட்ட கொடு, கொஞ்சத்திற்கு என் கரத்தில் கொடு, நான் அதை என்ன செய்வேன், பெருக செய்வேன், என் நாமம் உன்னில் மகிமைப்படும், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. கரெக்டாக தன்னால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மில் என்ன செய்வார், மகிமைப்படுவார். இன்னொன்று இதை பார்த்தீங்கன்னா யோப்பா பட்டணம், அது நீங்கள் திரும்ப போய் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 36வது வசனத்துலேருந்து 41வது வசனம் வரைக்கும். யோப்பா பட்டணத்தில் ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க பேர் தொற்காள் என்ற தபித்தாள். இந்த தபித்தாளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க வந்து நிறைய நற்கிரியைகள் செய்வாங்களாம், மிகுதியாக தான தர்மம் பண்ணுவாங்களாம். அவங்க ஒரு சீஷினா இயேசுவை பின்தொடர்க, இயேசுவை நேசித்து இயேசுவுக்கு தொண்டு செய்கிற ஒரு மகள். சரியா? ஆக அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, இவ்வளோ நல்ல அம்மா, நல்ல நற்கிரியைகள்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஒன்று எல்லாருக்கும் ஒரே கவலை, அவங்க இந்த தொற்காலை சுற்றி இருந்த மக்களுக்கெல்லாம் ரொம்பவும் கவலை. சரியா? அந்த நேரத்தில் தான் கேள்விப்படுறாங்க, பக்கத்தில் லித்தான்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேதுரு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இந்த யோப்பா பட்டணத்துலேருந்து 2 பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே ஓடி போகிறாங்க. லித்தா பட்டணத்துக்கு ஓடி போய் யாரை கூப்பிட போகிறாங்க, பேதுருவை கூப்பிட்டு வருவோம், அவர் ஜோம் பண்ண அந்த அம்மா என்ன செஞ்சுருவாங்க, உயிரோட எழும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த யோப்பா பட்டணத்து லித்தா ஊரில் போய் பேதுருவை கூட்டிகிட்டு வர்றாங்க. பேதுரு வர்றாரு. வந்த உடனே அங்கே பாருங்கள், ஒரு கூட்டம் பெண்கள் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. அவங்க யார், விதவைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதவைகள்லாம் என்ன செஞ்சாங்களாம், அவங்க கையில் எல்லாம் ட்ரெஸ் வச்சுருக்காங்க, ஒருத்தர் ஒரு அங்கி வச்சுருக்காங்க, ட்ரெஸ்ஸை வச்சுருக்காங்க. வச்சுட்டு சொல்கிறாங்க, தொற்கால் எங்களுக்கு செஞ்சு தந்தா, தொற்கால் இந்த ட்ரெஸ் எனக்கு பண்ணி கொடுத்தா, இந்த அங்கி அந்த தொற்கால் தான் பண்ணி கொடுத்தா, இன்றைக்கி இவ இல்லையே, நாளைக்கு எங்களுக்கு யார் பண்ணுவா, அதனால் இந்த தொற்கால் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, விதவைகளெல்லாம் பேதுருவை சுற்றிட்டு அழுதுட்டுருக்காங்க, கண்ணீர் விட்டுட்ருக்காங்க. பாருங்கள், தொற்காலுக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும், ஒரே ஒரு ஊசி, தொற்காலின் ஊசி.
சரி, அந்த ஊசினால என்ன செஞ்சாங்க? ஆடை பண்ணி கொடுத்தாங்க, ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாங்க. யாருக்கு? விதவைகளுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, இல்லையா, ஆதரவு அற்றவங்களுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க? ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாங்க. வேற ஒன்றும் பண்ணலை, பெருசாக இது பண்ணலை. தனக்கு அவங்களுக்கு தைக்க தெரியும், ஒரே ஒரு ஊசி அவங்களுக்கு கையால் தெரியும். அது ஒரு தாளந்து, இல்லையா? அதை என்ன செஞ்சாங்க? இயேசுனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தினாங்க. அவங்க தச்சு கொடுத்ததுனால என்ன ஆச்சு? இப்போ அவங்கெல்லாம் அழுதாங்க. அதனால் இப்போ யார் வந்தா? பேதுரு வந்தார். பேதுரு போய் தொற்காலுக்காக ஜெபித்தார். ஜெபிச்சதும் தொற்கால் என்ன செஞ்சிட்டாங்க? உயிரோட எழும்பிட்டாங்க. தொற்கால் உயிரோடு எழும்புவதற்கு காரணம் என்ன? அவங்க செஞ்ச நற்கிரியை. ஏழை மக்களுக்கு, கைவிடப்பட்ட மக்களுக்கு, இல்லையா, விதவைகளுக்கு அவங்க செஞ்ச உதவினால் இன்றைக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மரித்தும் என்ன செஞ்சிட்டாங்க? உயிரோட எழும்பிட்டாங்க. அப்போது பாருங்கள், நமக்கிட்டையும் என்ன இருக்குது? என்ன தாளந்து இருக்குது? இவங்களுக்கு தைக்கிற திறமை இருந்துச்சு. நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது? யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நல்லா பாட தெரியுமா இருக்கும், நல்லா எழுத தெரியுமா இருக்கும், ட்ராயிங் வரைய தெரியுமா இருக்கும், நல்லா கணக்கு போடுவீங்களா இருக்கும். நல்லா நீங்கள் கணக்கு போடுறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? கணக்கு போட சொல்லி கொடுங்க, இல்லையா? உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை, அந்த தாளந்தை கர்த்தருடைய நாமமே. பாடுறவங்க கர்த்தருக்காக பாடுங்க, எழுதுறவங்க நல்ல ஸ்டோரி எழுதுங்க. என்ன ஸ்டோரி? வாலிபர்களுக்காகலாம், சிறு பிள்ளைகளுக்காகலாம் அழகாக கதை எழுதலாம். கதை எழுதி வாலிபர்களுக்கு கொடுக்கலாம், சிறுவர்களுக்கு கொடுக்கலாம். ஏசப்பாவை வைத்து அவரை மகிமைப்படுத்துகிறபடி. அப்படி நம்ம உங்கள் கரத்தில் என்ன தாளந்து? ஒருவேளை நீங்கள் நல்லா சமைக்கிறவர்களாக இருக்கலாம். நல்லா சமைச்சு என்ன செய்யலாம்? பக்கத்தில் யாராவது சுகவீனமாக இருக்கிறவங்க, பக்கத்தில் தேவையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை, என்ன நம்மகிட்ட முடியும், எனக்கு என்ன முடியும், அந்த என்னட்ட இருக்கிற தாளந்தை நான் என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்காக நான் பயன்படுத்தணும். இது தாளந்து கதை கூட ஏசப்பா சொல்கிறாரு. ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு ஒருத்தருக்கு 5 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 2 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 1 தாளந்தை கொடுக்குறாரு. தூரதேசம் போயிட்டு என்ன செய்கிறாரு? அந்த மற்ற 25 இடத்துல இருக்குது, பிறகு போய் வாசிங்க, சரியா? 5 தாளந்தை வாங்கினவர் என்ன செஞ்சார்? நன்றாக அதை வச்சு உபயோகப்படுத்தி இன்னும் ஒரு 5 தாளந்து, ஆக 10 தாளந்தா அவர் பெருக்கிட்டாரு. 2 தாளந்து வாங்கினவரும் இன்னும் 2 தாளந்து சம்பாதிச்சு 4 தாளந்தா பெருக்கிட்டாரு. எஜமான் திரும்பி வந்தார். கணக்கு கேட்டார். கணக்கு கேட்டப்போ 5 தாளந்து வாங்கினா ரொம்ப சந்தோஷமானு சொன்னான். என்ன சொன்னான்? நான் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிச்சு 10 தாளந்து சம்பாதிச்சுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அந்த எஜமான் என்ன சொன்னார்? உண்மையும் உத்தமும் உள்ள, நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, ஆனால் உன்னை நான் அநேகத்தின் மேலே என்ன செய்வேன்? அதிகாரியாக வைப்பேன். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இந்த மாதிரி தான் யாரையும் சொன்னார். 2 தாளந்து வாங்கணும்னு சொன்னால் நான் 2 சம்பாதிச்சிட்டேன். அவனே அதே மாதிரி சொன்னார். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த 1 தாளந்து வாங்கினவன் என்ன செஞ்சான்? அது ஒருவத்தவனை என் தரைக்குள்ளே புதைச்சி வச்சுட்டான். அவன் எஜமான் வந்து சொன்னான், நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவங்க, தெளிக்காத இடத்துல சேர்க்குறவங்க, வடி கொடூரமான எஜமான் அப்படின்னு இவன் கணக்கு போடுறது. எப்படி குறையாக கணக்கு போட்டான் பார்த்தீங்களா? மற்றவங்க நம்ம எப்படி கணக்கு போடுறோன்னு பார்த்துக்கணும். மற்றவங்கள குற்றம் சாட்டுற மாதிரி நம்ம கணக்கு போடுறோமான்னு. அப்போ எஜமான் சொன்னார், நீ அந்த ஒன்றையும் நீ யார்கிட்டயாவது காசுக்காரன்ட்ட கொடுத்தாலாவது எனக்கு வட்டி கிடச்சிருக்கும். இப்போ ஒன்றால் நீ யூஸ்லெஸ் ஃபெல்லோ, அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 1 தாளந்தை என்கிட்ட கொடுத்துரு. அந்த 1 தாளந்தை வாங்கி 10 தாளந்து உள்ளவன்ட்ட கொடுத்துட்டாரு. என்ன சொன்னார்? உள்ளவனேவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்துலேருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஏன்னா அவன் சோம்பேறியாக இருந்தான். அந்த தாளந்தை அவன் என்ன செய்யலை? பயன்படுத்தாததுனால அவன் என்ன சொன்ன? அவனுக்குன்னு காரிருள் வைக்கப்பட்டிருக்குதுன்னு எஜமான் தீர்ப்பு கொடுத்துட்டார். பாருங்கள், சோம்பேறியார் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தாளந்தை கொடுத்துருக்கிறார். யாரும் என்கிட்ட தாளந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ உட்காந்து யோசித்து பார்க்கணும், நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தர் எனக்கு என்ன திறமையை கொடுத்துருக்கிறார், நான் எதை நல்லா செய்ய முடியும்? அழகாக வரைய முடியுமா? நான் நல்லா கார்டு வரைஞ்சி அதை கிறிஸ்மஸ் கார்டு விற்று அந்த காசை ஏழைகளுக்கு கொடுப்பேன், ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கொடுப்பேன், அந்த ரோட்டோரத்தில் இருக்காங்களே அந்த மக்களுக்கு உதவி செய்வேன். இப்படி நம்ம என்ன செய்யலாம்? ஏதாவது நம்மகிட்ட என்ன இருக்குது, என்ன தாளந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நன்றாக பேசுகிற தாளந்து இருக்கா? ஏசப்பாக்காக வாயை திறந்து பேசுங்க. ஸோ இப்படி நம்ம என்ன தாளந்து இருக்கோ அதை நம்ம உபயோகிக்கும் போது அந்த
அந்த காரியத்தின் நிமித்தமாக, நற்கிரியை செய்கிறது நிமித்தமாக நமக்கு என்ன கிடைக்குது? அந்த தொற்கால் மரித்து போனவளை என்ன செஞ்சா? உயிரோட எழும்புனா. இன்னைக்கு கூட நீங்கள் சிலர் நினச்சிருக்கலாம், என்னுடைய காரியங்கள், நிறைய காரியங்கள் மரித்து போன நிலையில் இருக்குது, நம்பிக்கையே இல்லை, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இனிமே இதுக்கு இவ்வளோதான் தீர்வு, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கடன் போய்கிட்டே இருக்குது, கடனை அடைப்பதற்கு எனக்கு வழி இல்லை, இல்லைன்னா எனக்கு மார்க் எடுக்கிறதுக்கு வழி இல்லை, என்னுடைய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, இது இல்லை அது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம என்ன செஞ்சுருக்கக்கூடாது, அந்த எந்த நிலையிலனாலும் எது உங்களுக்கு சீலிங்காக, அதாவது இதுதான் இதுக்கு மேலே என்னை முடியாது எங்கள் நிலை வரும்பொழுது, இவ தொற்கால் மரித்து போயிட்டா, ஆனால் அவன் என்ன செய்ய முடிஞ்சது? அந்த தொற்கால இயேசு கிறிஸ்துவால் உயிரோட எழுப்ப முடிந்தது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தவர். இதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் மரித்து போன நிலையில் இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்ய முடியும்? கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் அவர். நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை நினச்சா நமக்குன்னு அவர் உண்டு பண்ணித்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்போ நமக்கு அவர் கொடுத்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காக நம்ம பயன்படுத்தும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். இதில் எப்படி அவருடைய நாமம் மகிமைப்பட்டது தொற்கால் விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவள் உயிரோட எழும்பிட்டாங்கிற விஷயம் யோப்பா பட்டணம் முழுசும் பரவிடும்ல. செத்து போனவங்க உயிரோடு எழும்பிட்டா எப்படி இருக்கும்? பரவுமா பரவாதா? சென்னையில் எங்கேயோ ஒரு மூலையில் நடந்தால் கூட என்ன செஞ்சிடும்? நியூஸ் பரவிடும் இல்லையா? ஆமாம், பரவுனதுனால என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், 42வது வசனம் 9:42 சொல்லப்பட்டிருக்கோம். யோப்பப்பட்டணம் முழுவதும் அந்த செய்தி பரவுனதுனால அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அநேகர் என்ன செஞ்சாங்க? கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தாங்க. அப்போ அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எது காரணமாயிற்று? இந்த தொற்காலருடைய உயிர்த்தெழுதல். தொற்காலுடைய உயிர்த்தெழுதல் எதனால் நடந்தது? அவளுடைய தாளந்தை பயன்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க? விதவ மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. அதனால் நற்கிரிகளின் நிமித்தமாக என்ன செஞ்சுது? அவங்களுக்கு அந்த அற்புதம் நடந்துச்சுது. இந்த அற்புதத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது. யார் மூலமாக மகிமைப்பட்டது? தொற்கால் மூலமாக, தொற்காலுடைய ஊசி மூலமாக இல்லையா? சொல்லப்போனால் ஜஸ்ட் ஒரு சின்ன ஊசி தான், அதை பயன்படுத்தினாங்க. இதை மாதிரி உங்ககிட்டையும் சில காரியங்கள் இருக்கும். நீங்கள் நல்லா சிந்தித்து நீங்கள் ஆராய்ந்து பாங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை யாருக்காக செலவில்லைங்க? ஏசப்பாவுக்கு செலவிடும் போது கட்டாயமாக என்ன செய்யும்? என்ன உண்டு? நமக்கும் எது முடியாதுன்னு வாழ்க்கையில் இருக்குதோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? முடிய செய்வார். இன்னொரு காரியம் போனதுலேயே நான் கொஞ்சம் செய்ய வேண்டியது, நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம்? கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத கேட்குறாரு. அதில் நீங்கள் அப்போ இருக்குது என்ன உங்களுக்கு இப்போ பாருங்கள், அப்போ இருக்குது கேட்டாரா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். அதில் ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி, அவங்க தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு. இந்த தீர்க்கதரிசி நிறைய கடன் வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போ கடன்காரங்களாம் உன் பிள்ளைங்களை நான் எடுத்துகிட்டு போகிறேன் கடனுக்காகன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மா எலிசாட்ட கேட்காங்க. அப்போ எலிசா என்ன கேட்கார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ அவள் சொல்கிறா, ஒரு கலசம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த ஒரு கலசம் எண்ணெயையும் அவர் சொல்கிறாரு, நீ பாத்திரங்கள்லாம் வாங்கி அதில் ஊற்று அப்படின்னு. எத்தனை பாத்திரம் வாங்கிட்டு வந்தாலும் அத்தனை பாத்திரம் என்ன செஞ்சிட்டுது? நிரம்பி வழிந்து விட்டது. ஒரே ஒரு கலசம் எண்ணெய் அநேக பாத்திரங்கள் நிரப்பிச்சு. என்கிட்ட என்னது? உன்கிட்ட எண்ணெய் இருக்கிறது. கலசத்தில் உள்ள எண்ணெய் தான். சரியா? அதே மாதிரி மோசையை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், உன் கையில் இருக்கிறது என்ன? கையில் இருக்கிறது என்னது? கோல். இது வரைக்கும் ஆடை மேய்க்க வச்சுருந்த கோல். அந்த கோலை கீழே போடு. கீழே போட்டாங்க. அது சர்ப்பமாயிடுச்சு. அதை எடு. அது மறுபடியும் கோல் ஆயிடுச்சு. இதே கோலை தான் என்ன செஞ்சார்? அங்கே செங்கடல் முன்னால் இருக்குது, எகிப்தியர் பின்னால் வராங்க. அந்த கர்த்தர் சொல்கிறாரு, உன் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு, அதை பிளந்து விடு. அந்த கோல் எதற்கு பயன்பட்டது? செங்கடலை 2ஆக பிரிக்கிறதுக்கு அந்த கோல் பயன்பட்டது. மக்கள்லாம் தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கோலை வச்சு என்ன செய்ய? கண்மலை அடி. கண்மலை, மலை, பாறையிலேருந்து என்ன வருது? தண்ணி புறப்பட்டு வருது. அந்த கோல் கையில் இருந்தது என்ன? கோல். உன் கையில் என்ன இருக்கிறது? நம்ம எப்போவுமே என்ன செய்வோம் தெரியுமா? நம்மகிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா பட்டியல் தெரியும்.
இல்லையா? எனக்கு எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, இல்லையா, என்கிட்ட அது இல்லை, இது இல்லை. நம்ம இல்லைங்கிற லிஸ்ட் தான் நம்ம ரொம்ப வச்சுருப்போம். அது வேதம் நமக்கு சொல்லுது. ஒன்று கர்த்தர்கிட்ட கேட்குற இடத்துல என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதை கர்த்தருடைய கருத்தில் கொடுக்கும் பொழுது அதை என்ன செய்கிறார்? அவர் பெருக பண்ணுகிறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள். இனிமேல் என்ன செய்யாதீங்க, எனக்கு இல்லை இல்லைன்னு ஏசப்பாட்ட சொல்ல வேண்டாம். ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உன்கிட்ட என்ன இருக்குது அதை சொல்லு. கையில் கோல் இருக்கா, போடு கீழே, நான் அதை பயன்படுத்துவேன். என்ன இருக்கா, அதை கொடு, நான் அதை பெருக பண்ணுவேன். 5 அப்பம் 2 மீன் இருக்கா, அதை நீ கேட்ட கொடு, நான் என்ன பெரிய 5000 பேருக்கு என்ன போஷிப்பேன். இடத்துல என்ன இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. நம்ம சிந்திக்க வேண்டியது இல்லை சிந்திக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கிறது என்பதை பார்த்து கர்த்தரிடத்தில் கொடுக்கும்போது ஆசீர்வாதம் பெறுகிறது. சரியா? இங்கே நற்கிரியைகளினாலேயும் நமக்கு இல்லாததெல்லாம் என்ன செய்யுது, மரித்தாலும் கூட என்ன செய்யுது, உயிரோடு எழும்புறாங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எப்படி கர்த்தர் மகிமைப்படுறார். உங்கள் யார் 5 பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் மண்ணால் பிரகாசிக்க கடவுது. எது? நற்கிரியைகள். சரியா? நற்கிரியைகளை கண்டு. அப்போ எதனால் கர்த்தர் மகிமைப்படுகிறார்? நம்முடைய நற்கிரியைகள் மூலமாகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மகிமைப்படுகிறார். இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் நற்கிரியை செய்ய முடியுமோ அவ்வளோ நற்கிரியை செய்யும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து அதனால் என்ன செய்கிறாங்க, மகிமை அடைகிறாங்க. ஓகேயா? அதனால் இப்போ நம்ம நற்கிரியைகளை நம்ம பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு படைத்தலைவன் இருக்கிறாரு. சரியா? படைத்தலைவன், அவர் பேர் என்னது, நாகமான். அவர் சிரிய நாட்டு இராணுவத்தினுடைய படைத்தலைவன். அவர் ஒரு ரொம்ப பெரிய ஆள். அவர் சீரிய நாட்டையே ரட்சித்திருக்கிறாரு. அதாவது வெற்றி வாங்கி கொடுக்குறது, அவங்க சீரிய நாட்டுக்கு பெரும் வெற்றி வாங்கி தருகிறவர். அவர் பெரிய பராக்கிரமசாலினி வேதம் சொல்லுது. ஆனால் போட்டிருக்கு, ஆனால் ஒரு பட்டு, அவர் என்னது, குஷ்டரோகி. அவருக்கு என்ன குஷ்டரோகம் வந்துருச்சு. அதனால் குஷ்டரோகியாக இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, ஒரு இராணுவ தலைவர். அவருக்கு எப்படி இருக்கும் குஷ்டரோகம் வந்தா? எப்படி இருந்திருக்கும்? எத்தனை பேரை அவர் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? கஷ்டமாக இருந்திருக்கும்ல, ரொம்ப வேதனையாக இருந்திருக்குமா? இன்னும் ரொம்ப ரெஸ்பான்ஸே இல்லை. குஷ்டரோகம்னா தெரியுமா? தெரியும்ல. சரி, குஷ்டரோகம் தான் சந்தோஷமாக இருந்திருப்பாரா? இல்லை இல்லையா? நமக்கு தலைவலி வந்தாலே மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருவோம்ல, மூளையில் இல்லை. ஆமாம். ஆனால் குஷ்டரோகம் எவ்வளோ கவலையாக இருந்திருக்கும்ல, ரொம்ப கவலையோடு இருந்தார். அங்கே ஒரு சின்ன பெண் இருந்தா. அந்த பெண்ணு யார்? இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட பெண். ஒருவேளை அடிமையாக யார் தான் கொண்டு வந்திருப்பா? இந்த நாகமான் தான் கொண்டு வந்திருப்பார். இஸ்ரேல் தேசத்தில் போய் சண்டை போட்டு எல்லாரையும் சிறையாக பிடிச்சிட்டு வந்ததில் இந்த பெண்ணு இருந்திருப்பா. அவங்க ஒருவேளை அவங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டு இவரை கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு பிரித்து கொண்டிருக்கலாம். சின்ன பெண்ணு. அப்போ அம்மா அப்பாவை நினச்சி எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. தனியாக அங்கே அவன் லாங்குவேஜ் தெரியாது, அவன் நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறா. லாங்குவேஜ் வித்தியாசமாக இருந்திருக்கும், கலாச்சாரம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அதில் இங்கே அந்த நாகமான் தன்னுடைய மனைவிக்கு இவளை என்ன செஞ்சிட்டாரு, வேலைக்காரியாக கொடுத்துட்டாரு. வேலை செஞ்சிட்ருக்கிறா. அப்போனா இவங்க டிஸ்கஷனெல்லாம் கேள்விப்படுறா. ஐயோ, இவருக்கு குஷ்டரோகம், இவ்வளோ கவலைப்படுறாங்களே அப்படின்னு அந்த பெண் என்ன யோசிக்கிறா, இவங்க இந்த அம்மாட்ட போய் சொல்லலாம். எங்கே போனால், சமாரியாவுக்கு போனால் அங்கே தீர்க்கதரிசி இவரை என்ன செய்ய முடியும், குணமாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பாருங்கள், இவளுக்கு நாகமான் நண்பனா பகஞ்சனா? பகஞ்சன் இல்லையா? நாகமான் இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்தி அங்கேருந்து இந்த பெண்ணை கொள்ளையிட்டு சிறு பெண்ணை கொண்டிருக்கிறாரு இல்லையா? அப்போது நாகமான் யார்? இந்த சின்ன பெண்ணுக்கு பகஞ்சன் தானே. ஆனால் பகஞ்சனவ நினைக்கல. அந்த பகஞ்சன் மேலே கரிசனை கொண்டா, அக்கறை கொண்டா. ஐயோ, இவங்க கவலைப்படுறாங்களே, இவங்களுக்கு இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை வேணுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் சொல்லணுமே அப்படின்னு என்ன செய்கிறா, சொல்கிறா. இதுதான் ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு பண்பு, பகஞ்சன். நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்ரு விழுந்தா நீ என்ன செய்த, சந்தோஷப்படாத, அது தேவனுக்கு பிரியம் கிடையாது. சரியா? அவ பாருங்க, இப்போ இவன் என்ன அந்த பகஞ்சனாக இருந்த போதிலும் கூட அவன் மேலே அக்கறை காட்டுறான். இப்போ நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வீட்டில் கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் நம்மளை ஏசினா கூட நம்ம அவங்ககிட்ட அடுத்தப்ப அன்பு காட்டுவோமா? 2 நாளைக்கு என்ன செய்ய மாட்டோம்,
செய்ய மாட்டோம். நம்ம அம்மா அப்பாட்ட கோவிச்சுக்குவோம் இல்லையா? நம்ம அக்கா தங்கச்சிட்ட கோவிச்சுக்குவோம். கோவிச்சுக்கிறோமா? ஏதாவது ஒரு சொல்லிட்டாங்க, அப்போ என்ன செஞ்சோம், அவங்களுக்கு ஏதாவது தேடிட்டு இருப்பாங்க தொலைச்சிட்டு, ஏய் ஹால் டிக்கெட்டை காணோண்டா தேடுவாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் என்ன செஞ்சுருப்பான், மாட்ட சண்டை போட்டிருப்பான். நீ ஹால் டிக்கெட் எடுத்து கொடுப்பியா? உனக்கு வேணும். அன்னைக்கு என்ன ஏசுனால இதான் நம்ம சொல்லுவோம், உனக்கு வேணும்டா, நீ அன்னைக்கு என்ன ஏசுனால நல்லா தேடு அப்படின்னு நினைப்போம். அப்படி தானே? இதை மாதிரி தான் அங்கே இந்த சிறு பெண்ணு அப்படி நினைக்கல. என்ன சிறை பிடிச்சிட்டு வந்தால, எங்கள் அம்மா அப்பா கொன்னுட்டு வந்தால, எங்கள் நாட்டில் என்னை பிரிச்சுட்டு வந்தால, உனக்கு வேணும், அதனால தான் உனக்கு வந்திருக்கு அப்படி நினச்சாலா? நினைக்கல. இந்த உள்ளம்தான் ஏசப்பாவுக்கு பிரியமான உள்ளம். ஆமாம், பகைரா அவர் ஏசப்பா சொல்கிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். அதான் ஏசப்பாடைய வார்த்தை. உனக்கு சத்துரு யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், அப்பந்தான் அவருடைய நாமம் மகிமைப்படும். உன்னில் நான் மகிமைப்படுவேன். எப்போ மகிமைப்படுவார்? நீ உன் சத்துருக்களை சிநேகிக்கும் போது, உன்னை பகைக்கிறவங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நீ ஜெபிக்கும் போது, அப்போ நீ அவங்களுக்காக நீ உன்னை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு நன்மை செய்யும் போது தான் தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். அப்போது இப்போ அதை நான் நினைக்கல, பகைஞ்சன்னு நினைக்கல, ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறா. சொன்ன உடனே அவள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கேனே, நான் வேற ஒரு அடிமை பெண்ணாச்சே, நான் சொல்கிறது இவங்க கேட்பாங்களா அப்படின்னு தன்னுடைய சிறுமையை குறித்து கூட அவள் சிந்திக்கலை. அவள் சிறுமையான நிலைமை தானே, சிந்திக்கலை. நம்ம நிறைய நேரத்தில் அப்படி இருப்போம், நான் சின்ன பிள்ளை தானே, இப்போ எங்கள் மிஸ்ஸுகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும், எங்கள் பாஸ்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும், உனக்கு மேலானவங்க கவலையில் இருக்கும்போது கூட, கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நம்ம யோசிப்போம், இங்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா, நான் சொன்னால் கேட்பாங்களா? அப்படி இல்லை. நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் சிறியவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களில் இருக்கிறவர் யார்? பெரியவர், இயேசு கிறிஸ்து. அதனால் நம்ம தைரியமாக என்ன செய்யலாம், போய் சொல்லலாம். பார்த்தீங்களா, இப்போ போய் சொல்கிறா. சொன்னதுனால அவனும் ரொம்ப கஷ்டம் நெருக்கத்தில் இருந்தனாலும் சொல்கிற கேட்டு என்ன செஞ்சிட்டான், அங்கே சமாரியாவுக்கு போனால் எலிசா தீர்க்கதரிசியில் போய் சந்திக்க போனால், நமக்கு அந்த கதையெல்லாம் நல்லா தெரியும். நீங்கள் போய் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், சரியா? அங்கே போய் எனக்கு யோர்தான் நதியில் 7 முறை முழுக சொன்னார். அவன் முழுகி என்ன முதல்ல மாட்டேன்னா, அப்புறம் என்ன செஞ்சான், முழுகி என்ன செஞ்சிட்டான், சுகமாயிட்டான். சுகமான உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 5:15. பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு போதும், இது மாத்திரம் போதும். பாருங்க எப்படி ஒரு அறிக்கை சொல்றாங்க பார்த்தீங்களா? இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. இதை மாதிரி தான் தானியேலை என்ன செஞ்சாங்க, எதில் போட்டாங்க? சிங்கக்கபியில் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் தரியு ராஜா சொல்கிறாரு, தானியேலுடைய தேவனே தேவன்னு சொல்கிறாரு. புறஜாதி மக்கள் யாரை அறிகிறாங்க? இயேசு கிறிஸ்துவே தேவன். இவங்க தான் இஸ்ரவேலின் தேவனே தேவன். யார் அறிக்கையிடுறா? ஒரு நாகமான், சிரியா நாட்டில் உள்ளவன், அவன் புறஜாதியான் இல்லையா, தேவன் அறியாத மனிதன். அவன் இப்போ யாரும் தேவன் தான் என்ன செய்து இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிக்கையிடுறான். இது நிமித்தமாக யாருடைய நாமம் மகிமைப்பட்டது? தேவனுடைய நாமம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எது காரணமாச்சுது? எது காரணம்? விடிய கதை கேட்டாங்க. சிறுபெண். ஆமாம், அந்த சிறுபெண் என்ன செஞ்சா? ஒரு நல்ல செய்தியை போய் சொன்னான். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது, ஏற்ற காலத்தில் சொன்ன சொல்லு எப்படிப்பட்டதான், வெள்ளித்தட்டில் வச்ச பொற்பழத்துக்கு சமமா, இல்லையா? ஆமாம், அருமை. ஏற்ற நேரத்தில் அவ சொன்னான். யார்கிட்ட எந்த நேரம் கவலையோட கண்ணீரோட இருக்காங்க, அந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறா. நீங்கள் அங்கே போனால் என்ன செய்யும் உங்களுக்கு? சமாரியாவுக்கு போனால் குணமாகும். இது வரைக்கும் அந்த சிறுபெண் அங்கே சமாரியா நாட்டில் ஒரு குஷ்டரோகி சுகமானான்னு கேள்விப்பட்டதே இல்லை. இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் எலிசாவால் இல்லைன்னா அங்கே சமாரியாவில் எந்த ஒரு குஷ்டரோகியும் சுகமானதாக வரலாறு இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த சிறு பெண்ணுக்கு ஒரு விசுவாசம், நம்பிக்கை. ஏன்னா எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். நீ சமாரியாவுக்கு போனால் கட்டாயமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சுகம் கொடுப்பார். அந்த விசுவாசம் அவட்ட இருந்துச்சு. அதனால் அந்த தைரியமாக சொன்னான். தைரியமாக நமக்கு நிறைய நேரம் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தைரியமே இருக்கிறது இல்லை, அப்படி தானே? பயப்படுவோம்ல, எப்படி நான் அவங்ககிட்ட சொல்கிறது இல்லையா? பார்த்தியா, இவன் நற்செய்தியை சொன்னான். இதுதான் இன்றைக்கு நம்மகிட்ட ஏசப்பா எதிர்பார்க்குறாரு. உன் கிளாஸில் எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்காங்க.
உன்னுடைய ஆஃபீஸில் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் சுற்றிலும் என்ன இருக்குது? ஐயோ, உங்கள் பிள்ளைகள் சொல்லலாம், எங்கள் அப்பா ஒரே குடிகாரராக இருக்காரே, எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிடுறாரே வந்து சொல்லலாம். எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லையே, எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, கடனாக இருக்குதே, எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ வியாதி இருக்குதே, என் தம்பிக்கு இந்த பிரச்சனை இருக்குதே, இப்படி நிறைய பேர் நீங்கள் பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாக பிரச்சனையில் தான் மக்கள் இருக்காங்க. இதே மாதிரி கண்ணீரோடு இருக்காங்க. நாகமான் எப்படி வேதனையோடு இருந்தாரோ அப்படி வேதனையோடு இருக்கிறாங்க. ஈவன் பெரியவங்க கூட அப்படி தான் இருக்காங்க, வெளியே தெரியாது, ஆனால் வேதனையோடு இருக்கிற அநேகர் உண்டு. நம்மளை கர்த்தர் அந்த இடத்துல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாரு. இன்னைக்கு கூட நம்ம ஒர்ஷிப்பில் படித்தோம் இல்லையா, பாடுனீங்களே சந்தோஷமாக, எப்படி பாடினீங்க? கர்த்தர் எப்படி வச்சுக்க மன மகிழ்ச்சி, கர்த்தர் எனக்கு மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறாரு, ரட்சிப்பாகிய மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டீங்களா எல்லாரும்? ரட்சிக்கப்பட்டா எல்லாரும் என்ன தான் மன மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த மன மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை நான் என்ன செய்வேன்? என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன், என் கிளாஸ்மேட்டுக்கு சொல்லுவேன். அவள் எத்தனை நாளாக கண்ணீர் வடிக்கிறாளே, கவலையாக இருக்காளே, டல்லாக இருக்கிறாளே. இதை மாதிரி தான் யோசேப்பு கூட சிறையில் தான் இருந்தான் இல்லையா? சிறையில் இருக்கும்போது அவன் அங்கே உள்ள 2 பேர் பானை பாத்திரக்கார் சுயம்பாயி, தெரியுமா கதை? தெரியுமா? வசிருக்கீங்கல்ல? சரி. அப்போது அவங்கள ஒரு நாள் பார்க்குறான், பார்த்து உங்கள் முகம் ஏன் இவ்வளோ வாடலாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ கரிசனை பார்த்தீங்களா? சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நம்மகிட்ட அந்த கரிசனை இருக்கா? ஏசப்பா உள்ளத்தில் இருந்தால் அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும், அப்போ நமக்கு அந்த கரிசனை வரும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கரிசனையாக உங்கள் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நடந்துங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? அவங்க பிரச்சனையை அறிஞ்சிருக்கீங்களா? அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? உங்கள் கிளாஸில் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ப்ராஜெக்டில் உங்களோட ஈடுபட்டிருக்கிறவங்க, எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனையோடு இருக்காங்கல்ல. நமக்கு ஏசப்பாவை தெரியுமே, அவர் மரித்தோரையும் உயிரோட எழுப்புறவர், எந்த வியாதியையும் சுகப்படுத்துகிறவர், எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறவர். இதாம்மா நற்செய்தி. இதை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்களா? நான் என்ன செய்வேன்? இந்த நற்செய்தியை நான் சொல்லுவேன். நற்செய்தியை சொல்கிறது நிமித்தமாக உன்னில் நான் மகிமைப்படுவேன். இவள் சிறுமி நற்செய்தியை சொன்னான், அந்த அடிமைப்பெண், அவள் நிமித்தமாக தேவன் என்ன செய்தார்? மகிமைப்பட்டார். இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்குறார். நீ நற்செய்தி சொல்லுவியா? நற்செய்தி சொன்னால் நான் என்ன செய்வேன்? நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். அதில் அவர் சொல்கிறாரு, நம்ம அந்த ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனம் தான் நமக்கு இது வாக்கு தத்துவம். அதுக்கு 2வது வசனத்தில் நீங்கள் முதல் வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் வாயை என்ன செய்வேன்? கூர்மையான பட்டயமாக்குவேன், உன்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குவேன். அப்போ நீ என்ன மகிமைப்படுத்துவ? எப்படி கூர்மையான பட்டயம்? உன்னுடைய வாயிலேருந்து என்ன வரணும்? நற்செய்தி வரணும், ஆறுதலின் வார்த்தை வரணும், அன்பான வார்த்தை வரணும். அப்படி வர்றதுக்காக உடைய வாயை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்கிறதுக்காகத்தான். இயேசு கிறிஸ்து உன்னுடைய பிரச்சனைலேருந்து விடுதலை தர்றார், உன்னுடைய பாவத்திலேருந்து உனக்கு விடுதலை தர்றார்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வாயை என்ன செஞ்சுருக்கிறாரு? கூர்மையான பட்டயமாக்கியிருக்கிறார். இன்றைக்கு இந்த 3 தீர்மானம் எடுப்போமா? நம்ம என்ன செய்யணும்? இதை நம்ம சொல்லணும் இல்லையா? ஏசப்பாவை பற்றி நான் மற்ற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது அவர் என்னில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அது ஒரு இராணுவ தளம். அந்த இராணுவ தளத்தில் டேவிட் என்று ஒரு வீரன். அந்த வீரன் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவன். ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் அவன் காலையில் எழும்பி கட்டாயமாக என்ன செஞ்சிடுவான்? ஏசப்பா பாத்தில் ஜெபம் பண்ணிடுவான். அவன் ஒரு சின்ன பாக்கெட்டு பைபிள் வச்சுருந்தான். அதை எப்போவும் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பான். எப்பப்போ டைம் கிடைக்கோ அப்போல்லாம் வாசிப்பான். அது மட்டும் இல்லை, அந்த இராணுவ வீரர்கிட்ட இயேசு நல்லவர்ப்பா, அவர் அவர் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறவர், அவர் பாரு குருடன்ட கண்ணை திறந்திருக்காரு, அவர் பாரு மரித்து 4 நாளாக லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. இப்படி உனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கூட இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இராணுவ வீரர்கள் ஆமானி ஓகேன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிங்களா? சிலர் கேட்டிருப்பாங்க, சிலர் நினச்சிருப்பாங்க, ஏய் பிரசங்கி, இந்த பிரசங்கி வரான் பாரு அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கும்போது கிண்டல் வரும். நீ அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ளும்போது ஏசப்பான்னு சொல்லலை, என் நிமித்தம் நீ நிந்திக்கப்படுவாயானா பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் தைரியமாக நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், சரியா? கேலி பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, கவலைப்பட வேண்டாம், சரியா? ஆமாம், நம்ம நினச்சிக்கணும், ஏசப்பா பற்றி சொல்லணும். அப்போது அவன் இப்படி சொல்லிட்டு இருந்தான். அவனை எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, பிரசங்கின்னு. உன்னால் இந்த கேப்டன் கூப்பிட்டாரு, டேவிட் இங்கே வா, இது இராணுவ தளம், இது ஆலயம் இல்லை, இதில் நீ என்ன செஞ்சிட்ருக்கக்கூடாது, உன் வேத வசனத்தெல்லாம் போதிச்சிட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பிட்டார்.
ஆனால் அவனால் இருக்க முடியல. எப்படி நான் ஏசப்பா அன்பை சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தான். இந்த கேப்டனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. அதனால் ஒரு நாள் டேவிடை கூப்பிட்டு அங்கே ஒரு ஜீப் நின்றுச்சுது. அந்த ஜீப்பு துரு பிடிச்சி போய் நிற்குது. ரொம்ப காலமாக யாருமே ஓட்டாத ஒரு ஜீப்பு. அந்த ஜீப்பை பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த சாவியை கையில் கொடுத்து, இந்த ஜீப்பை நீ ஓட்டிட்டு போய் இந்த தூரத்தில் ஒரு மலை தெரு, இந்த இது ஒரு பாறை தெருது பற்றியா, அந்த பாறைக்கு மேலே போய் நிறுத்திட்டு வா. அப்போது டேவிட் சொல்கிறான், எனக்கு டிரைவிங்கே தெரியாதையா கேப்டன் சார், எனக்கு டிரைவிங்கே தெரியாது, இது எனக்கு பழக்கமே இல்லை. உனக்கு பழக்கம் இல்லைன்னா நீ ஒரு ஆண்டவர் கும்பிட்டுட்ருக்கால, அந்த ஆண்டவர் உனக்கு ஓட்டுவார் போ அப்படின்னு அவன் ரொம்ப நக்கலாக சொல்லி சாவியை கொடுத்துட்டான். கேப்டன் கொடுத்துட்டாரு. உடனே இவன் என்ன செஞ்சுட்டான், என்ன பண்ணுறது, கேப்டன் சொல்லிட்டாரு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். கதவை திறந்து உள்ளே ஏறி உட்காந்து, ஏசப்பா உமக்கு சித்தமானா இந்த வண்டி போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இது மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் அப்படின்னு ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு என்ன செய்ய ஆரம்பித்தான், ஸ்டியரிங்கில் கையை வச்சா அது என்ன செய்ய ஆரம்பிச்சது, வண்டி புறப்பட்டுட்டு. இது வரைக்கும் ஒரு துருப்பிடிச்சு போய் நின்ன வண்டி என்ன செஞ்சிட்டுது, புறப்பட்டுச்சு. இவன் நல்லா லேக்காக ஓட்டி கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், மலையில் கொண்டு போய் நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே முழு இராணுவம் கூட்டமாக நிற்கிது. எதுக்கு நிற்கிது இராணுவம், இவனுக்கு ஓட்ட முடியாது, இவனுக்கு டிரைவிங் தெரியாது, இது வேற பழைய வண்டி, இது ஓடவே ஓடாது, இந்த வண்டி இவன் ஓட்டிடுவானா பார்ப்போம், இவனை கேலி பண்ண கிண்டல் பண்ணுறதுக்கு முழு இராணுவமும் அங்கே இராணுவ வீரர்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த வண்டி ஓடிச்சு, இவனுக்கு ஓட்டவே தெரியாத, டிரைவிங்கே தெரியாத இவனுக்கு, எப்படி ஓட்டிட்டான், எப்படி இந்த பாறை மேலே கொண்டு போய் விட்டுட்டான் அப்படின்னு நமக்கு ஆச்சரியம். கேப்டன்கிட்ட கொண்டு இவன் சாவியை கொடுத்தானா, கேப்டனில் கண்ணீரே வந்துட்டு அவருக்கு. ஏன்னா இது என்னால் நம்பவே முடியலையே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த சாவியை வாங்கிட்டு போய் அந்த ஜீப்பை போய் திறந்து முன்னால் பேனட் சொல்லுவாங்கல்ல, அந்த முன்னால் உள்ள இதை ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா அவருக்கு மாத்திரம்தான் ஒரு ரகசியம் தெரியும், அந்த ஜீப்பில் பேட்ரி கிடையாது. பேட்ரி இல்லாமல் வண்டி ஓடுமா, பேட்ரி தான் என்னது, காருக்கே ஹார்ட் மாதிரி. நமக்கு ஹார்ட் இல்லாமல் வண்டி ஓடுமா, நம்ம வண்டி ஓடாது. இப்போ ஹார்ட் இல்லாமல் நான் ஓடினேன்னா அது அற்புதம் இல்லையா. இங்கே பாரு, அங்கே என்ன இல்லை, பேட்ரியே இல்லை, பேட்ரி இல்லை, காரு ஓடிடுச்சு, நம்பவே முடியல எனக்கு அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு கண்ணீராக வந்துருச்சு. இது எப்படி, உன்னை வணங்குகிற உன்னுடைய ஆண்டவரே மெய்யான தெய்வம் அப்படின்னு அவர் அறிக்கையிட்டார். ஒரு கேப்டன் அறிக்கையிடும்போது இராணுவ வீரர்லாம் சும்மாவாக இருப்பாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் தான் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல இல்லையா. ஆக அந்த டேவிட் இவங்க கிண்டல் பண்ணதெல்லாம் மைண்ட் பண்ணலை, நற்செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தான். நற்செய்தியை சொல்லிகிட்டே இருந்ததுனால கர்த்தர் அவனில் மகிமைப்பட்டார். உன்னில் நான் மகிமைப்படுவேன். கர்த்தர் இந்த டேவிட்ல என்ன செஞ்சார், மகிமைப்பட்டாரா இல்லையா. ஆமாம், இதை மாதிரி ஒரு பேட்ரி இல்லாமல் ஒரு கார் ஓட முடியும். இதை மாதிரி நான் ஒரு மனோஜ்குமார் என்பவருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். கர்ப்பப்பை இல்லாமல் அவருடைய ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சது, குழந்தை பிறந்தது. இல்லாமல் நடக்குமா, நீங்கள் கூட நினச்சிட்டு வந்திருக்கலாம், எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். சிலர் இல்லாமல் வந்திருக்கீங்க, அந்த இல்லாமையை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு பேட்ரி இல்லாமல் ஒரு காரை என்னால் ஓட்ட முடியும். ஏன்னா அந்த டேவிட் எனக்காக நின்றான், என்னுடைய நற்செய்தியை அறிவித்தான். அவன் எந்த பரிகாசத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டான், எந்த பயமுறுத்துதலையும் அவன் ஏற்றுக்கொண்டான், எனக்காக நின்றான். ஆனால் நான் அவன் மூலமாக மகிமைப்பட்டேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்களோ, என்ன இல்லைன்னு வந்திருக்கீங்களோ, ஏசப்பாட்ட அவங்கள கொடுங்க. நான் நற்செய்தி அறிவிப்பேன். ஏசப்பா, நீர் என்ன ரட்சித்தீர், என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தீர், உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எனக்காக சிந்தி கொடுத்தீர், ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் எனக்காக சிந்தினீரப்பா. முள்முடியை ஏற்றுக்கொண்டீரே, கையில் காலில் ஆண்டவரே காணிகளை ஏற்றீரே, முதுகெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே உளப்பட்ட நிலம் போல உளப்படத்தக்கதாக அப்படியா காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. இத்தனை காயத்தை ஏற்றிரப்பா. நான் என்ன அந்த இரத்தத்தினால கழுவி என்னை பாவமர சுத்திகரித்தீரே, என்னை ரட்சித்தீரே. நான் இந்த ரட்சிப்பின் செய்தியை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன்.
இன்னும் நான் உன்னில் எத்தனை பேருக்கு இப்படி தேவனை மகிமைப்படுத்த ஆசை? உண்மையாகவே நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நான் ஏசப்பா நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்கிறவங்கலாம் எழுமுக பார்க்கலாம். மற்றவங்கள பார்த்து எழும்பக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்களாக தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் நான் நிச்சயமாக என் இயேசுவை நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கார், அந்த வருஷத்தில் வாக்கு கொடுத்துக்கிறார், உன்னில் நான் மகிமைப்படுவேன். ஏசப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன் ராஜா, நீர் என்னில் மகிமைப்படணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த அந்த சிறுவனை யோசித்து பாருங்கள். தன்னத்தில் இருந்த எல்லாவற்றையும் மனம் வந்து முழுவதுமாக ஏசப்பாவுடைய கரத்தில் கொடுத்துட்டான். அது பெருகிற்று. நான் இல்லாதவைகளையே நினச்சிட்ருக்கிறேன். உன் கையில் இருக்கிறது என்ன, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று இன்றைக்கு ஏசப்பா கேட்குறாரு. என்கிட்ட என்ன இருக்குது, நான் இல்லைன்னே நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. நீங்கள் எவ்வளவோ எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்களே, உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்துருக்கீங்களே, நான் ஜீவனை கொடுத்துருக்கீங்களே, சுகத்தை கொடுத்துருக்கீங்களே. அப்பா இதெல்லாம் உங்கள் கருத்தில் நான் கொடுத்துட்றேன்ப்பா. நீ என்னை மகிமைப்பட முடியாது, நான் எனக்கு கொடுக்குறேன்ப்பா. அடுத்தது தொற்காள், ஒரே ஒரு ஊசி, ஒரு நற்கரியை செஞ்சா, விதவைகளுக்கு ட்ரெஸ் செஞ்சு தச்சு கொடுத்தா. அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. என்கிட்ட என்ன தாளந்து இருக்குது நீங்கள் யோசித்து பாருமா. உன்கிட்ட என்ன தாளந்து இருக்கு? இது வரைக்கும் தாளந்தை நான் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டேன்னு ஒருவேளை சொல்கிறியா? அந்த தாளந்தை உபயோகப்படுத்து, இயேசுவுக்காக நீர் உபயோகப்படுத்து. இன்னைக்கு ஒப்பு கொடு. ஏசப்பா நீ எனக்கு கொடுத்துக்கிற தாளந்தை உம்முடைய நாம மகிமைக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் இனி உமக்காக நற்கிரிகளை நான் செய்வேன்ப்பா. என்னால் முடிஞ்சது செய்வேன். ஏழைகள், கஷ்டப்படுறவங்களுக்கு, தேவையில் உள்ளவர்களுக்கு நான் நற்கிரிகளை செய்வேன்ப்பா. அவன் மரித்தும் உயிரோடு எழுந்தா. இன்றைக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத நிலைமை இருக்கலாம். உடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் நீங்கள் நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போய் கிடக்குதோ அது உயிரோடு எழுப்பவர் வல்லமை உள்ள தேவன். நீர் என்னில் மகிமைப்படணும்ப்பா. எனவே என்னுடைய தாளந்துகளை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார். சமாரியா அந்த பெண், நாகமான் வீட்டில் இருந்த அந்த அடிமை பெண், அவள் விசுவாசத்தோடு ஒரு நற்செய்திய கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருந்த அந்த குடும்பத்தினருக்கு சொன்னான். அது நிமித்தமா தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தர் என் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குவேன். இன்றைக்கு வாயை கூர்மையான பட்டயமாக்கும்படி அவர் கரத்தில் உன்னுடைய வாயை ஒப்புக்கொடு. ஏசப்பா இந்த நாகமான போல என்னை சுத்தி ஆண்டவரே, பாவத்தால குஷ்டரோகமான நிலையில இருக்கிற மக்கள் உண்டப்பா. அவர்களுக்காக நான் ஜெபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்பியா? எத்தனையோ தேவையில் உள்ள மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்கள், வேதனையோடு இருக்கிற மக்களும் சுற்றிலும் இருக்காங்களே. உன் பள்ளிக்கூடத்தில், உன்னுடைய ஸ்கூல்லையோ, காலேஜ்லையோ, உன்னுடைய ஒர்க்கிங் பிளேஸ்லையோ, தொழில் செய்கிற இடத்துலையோ, உங்கள் வீட்டை சுற்றியோ இன்றைக்கு தீர்மானம் எடுப்போமா? ஏசப்பா இப்படிப்பட்ட தேவையில் உள்ள மக்களுக்கு உம்முடைய அன்பை நான் சொல்லுவேன்ப்பா. அந்த டேவிடை போல ஆண்டவரே, எத்தனை அவமானம் வந்தாலும், எவ்வளவு கண்டிப்பு வந்தாலும், கர்த்தாவே நான் உமக்காக நான் சாட்சி சொல்லுவேன். உம்முடைய வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன்ப்பா. ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை நான் சொல்லுவேன்ப்பா. அப்படி சொல்லும்போது கர்த்தர் உன்னில் அவர் மகிமைப்படுவார். உன்னுடைய காரியத்தை பெருகச் செய்வார். நம்பிக்கையற்றவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை எல்லாம் நம்பி மாற்றி போடுவார். கர்த்தர் முன்னில் மகிமைப்படுவார். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்தில்ப்பா நீர் எங்களோடு பேசின நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி இயேசப்பா. எங்களை நேசித்து ஆண்டவரே நாங்கள் எப்படியெல்லாம் உம்மை மகிமைப்படுத்தலான்னு கற்று தந்தீங்கப்பா. நீ கற்று தந்தது படி நாங்கள் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த
நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இருதயத்தின் எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அப்பா. எந்தெந்த நம் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த ஆண்டவரே ஆத்துமாக்கள் எல்லாம் உண்மையாகவே ஆண்டவரே தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார்களோ ஆண்டவரே, நான் அந்த சிறுவனை மாதிரி எனக்கு உள்ளதான் நான் ஒப்பு கொடுப்பேன், உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிப்பேன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் எனக்கு தாளந்துகளை உமக்கன்று பயன்படுத்தி என்று ஒப்பு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் என்னுடைய நாவை நற்செய்தி அறிவிப்பதற்கு என் வாயை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாங்களோ, ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. தகப்பனே, அவர்களுக்கு இந்த நாளில் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்க, அவர்கள் ஆண்டவரை இன்று ஒப்பு கொடுத்த இந்த ஒப்பு கொடுத்ததில் நிலைத்து இருக்க, அதன்படியே அவர்கள் செய்ய நீங்க அவர்களுக்கு பலன் தருவீராக. அவருடைய கரத்தை பிடித்து கொள்வீராக. உங்களுடைய உன்னத பலத்தால் நிரப்புவீராக. உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.